பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் பன்முகத்தன்மை கொண்ட இயக்குனர் மற்றும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருந்தது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. மாரடைப்பு காரணமாக அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருந்தார். அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருந்தாங்க, ரசிகர்கள் பதிவிட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க வீட்டில் நடக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு நிறைய மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் அது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பாக்யராஜ் சாரோட பொருட்கள் தான். அதாவது பொதுவாகவே சினிமாவில் இருக்கவங்க அவங்க வந்து ஷூட்டிங்க்கு போவாங்க, வெளியில் ஒரு சில இடங்களுக்கு போவாங்க, முன்னாடியே ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அதனால் அங்கேயே ஆல்ரெடி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அது மாதிரி தான் பாக்யராஜ் சாருமே கடைசி காலகட்டத்தில் ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நிறைய இடங்களுக்கு போவார், நிறைய மன்றங்களுக்கு போவார், ரெகுலராகவே மீட்டிங்ஸ்லாம் வச்சுருப்பாரு. ஸோ அங்கே போய் மாற்றிக்கிறதுக்காக துணிகள் எல்லாத்தையுமே அங்கே ஒரு செட்டு வச்சுருப்பாரு, அவரோட பொருட்கள் ஒரு செட்டு வச்சுருப்பாரு அவரோட ரூமில். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமில் வந்து அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே கடைசியாக வச்சுருந்துருக்காரு. அப்படியே அவர் கடைசியாக அட்டன் பண்ணியிருந்த ஷூட்டிங், கடைசியாக போயிருந்த இடம் அண்ட் அவர் புக்கிங் பண்ணியிருந்த இடம் போன்ற இடங்கள்லாம் அவரோட பொருட்கள் தந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவரோட இறப்புக்கு பின் அவரோட வீட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டுக்கு பூங்கொத்தையுமே அனுப்பியிருந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அதிலிருந்து அவருடைய பொருட்களை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அண்ட் பாக்யராஜ் சார் வந்து ரெகுலராகவே படங்களில் ஒரு சில விஷயங்களை காமனாக யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அதுலேயும் முக்கிய குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரோட கண்ணாடி. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே பாக்யராஜ் சார் எப்போயுமே நம்ம கூட தான் இருப்பார், ஆறுதலாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் குஷ்பு மற்றும் சுந்தர் சி இவங்க 2 பேருமே பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு சமீபத்தில் சென்று தங்களோட ஆறுதலை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாக்யராஜ் சார் கடைசியாக குஷ்பு மேமோட பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் போயிருந்தார். ரொம்பவே ஜாலியாக அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்த நாள் பாக்யராஜ் சார் இறந்து போயிருந்தார். அது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனேயே போகக்கூடாது அப்படின்னு குஷ்பு மற்றும் சுந்தர் சி 2 பேருமே வராமல் இருந்தாங்க. அண்ட் இப்போ 2-3 நாட்கள் ஆகிருச்சு. அதனால் குஷ்பு மற்றும் சுந்தர் சி 2 பேருமே பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சாந்தனு, பூர்ணிமா அவங்க எல்லாரையுமே பார்த்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. மேலும் பாக்யராஜ் சாரோட ஃபோட்டோக்கு மாலை அணிவிச்சு அங்கிருந்து விளக்கை ஏற்றி அவருக்கு மலர் தூவி தன்னோட கடைசி மரியாதையை செலுத்தியிருந்தாங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து யாருக்குமே இருக்காது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சிரித்து பேசினவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக குஷ்பு மேமுக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குஷ்பு மேம் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருந்தாலுமே நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.